வணக்கம். தமிழகத்தின் தினமொரு செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கும் நான் விஜய் மதஸ்ரீ. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இலங்கையில் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு ஒரு அநீதி, பெண்களுக்கு ஒரு வன்முறை அப்படின்னு சொன்னா, நாங்க யார்கிட்ட போய் நிற்போம்? காவல்துறையிட்ட போய் நிற்போம், போலீஸ்கிட்ட போய் நிற்போம். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தனக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்பாடு செய்ய போன காவல் நிலையத்துல அந்த காவல் நிலைய அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணை கதவை பூட்டி வச்சுட்டு அந்த பெண்ணை தாக்கியிருக்காங்க. அந்த பெண்ணை கொடூரமா தாக்கியிருக்காங்க. அதனால நெஞ்சு பகுதி, பின்புறம் எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்க தாக்கினத்தால அந்த பெண் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவம் எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா, மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பெரிய நீலாவணி அப்படின்ற ஒரு இடத்துல. அங்கதான் அந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செய்ய போயிருக்காங்க. தனக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்துல தஞ்சம் புகுந்து முறைப்பாடு செய்ய சென்றிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பெண்ணை போலீஸ் அதிகாரிகள் கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க. நெஞ்சு பகுதி, பின்பகுதி போன்ற இடத்துல கொடூரமா தாக்கினதால அந்த பெண் இப்ப வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வாறு கொடூரமான அநீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ற காவல்துறையினருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஞானமுத்து ஸ்ரீனிவாசன் வலியுறுத்திருக்கிறாங்க. மிக சீட்டமா அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. பெண்களை பாதுகாக்க வேண்டும், அவங்கள மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாரக மந்திரமா போற்றப்படுற இந்த நாட்டுல இப்படி பெண்களை துன்புறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஞானமுத்து ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தி இருக்கிறாங்க பாராளுமன்றத்துல. ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குது, ஒரு ஆணால துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது முதலா அந்த பெண்ணுக்கு உதவிக்கு வர வேண்டியது போலீஸ் அதிகாரி தான். அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட அப்படி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி புகார் அளிக்க போன இடத்தை ஏன் இவ்வாறு தாக்க வேண்டும்? அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தியதற்கான, அடித்ததற்கான, தாக்கியதற்கான, அந்த கொடூரமான செயலை மேற்கொண்டதற்கான காரணம் என்ன? இதுவரை அது தொடர்பான எந்த தகவலும் தெரிய வரவில்லை. பொதுவாக எடுத்து நோக்கினால், இலங்கையில் ஒரு மனிதன் எந்த ஒரு தவறை செய்தாலும் சட்டத்தின்படி அது கொலையாக இருக்கலாம், களவு, கடத்தல் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை அடித்து துன்புறுத்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு கொடுமைப்படுத்துவதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு சட்டமும் காவல்துறையினருக்கு வழங்கவில்லை. அதுதான் உண்மை. இருந்தும் அந்த பெண் எந்த ஒரு தவறும் செய்யாமல் புகார் அளிக்க சென்றதற்காக, தனக்கு ஒரு அநீதி நடக்கிறது என்று புகார் அளிக்க சென்றதற்காக இவ்வாறு அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு ஒரு பெண் மீது இவ்வாறு கொடூர தாக்குதலை அந்த காவல்துறையினர் ஏன் மேற்கொண்டிருக்க வேண்டும்? இதற்கான காரணம் என்ன? இலங்கையில் இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பற்றி அனைவரும் பேசுகின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இலங்கையில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் வாழும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வழிவகையை செய்து கொடுக்க வேண்டும் என்பது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அம்சமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்க, இவ்வாறு ஒரு பெண்ணுக்கு நடக்கும் அநீதிக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது? இவ்வாறு பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஞானமுத்து ஸ்ரீனிவாசன் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோபமுற்று கூறும்போது, எதிர்த்தரப்பில் இருந்து அமைச்சர் ஒருவர் கூறுகின்றார், நீங்கள் கூறுவது சரி, நீங்கள் கூறும் குற்றச்சாட்டை நாங்கள் கண்டிப்பாக விசாரிப்போம். ஆனால் இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை குறை சொல்வது போன்று பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் கூறுகிறார். இவ்வாறு இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி பற்றி பல ஊடகங்களும் தெரிவிச்சு வர நிலையில சமூக வலைதளங்களிலும் மக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. அதோட ஞானமுத்து ஸ்ரீனிவாசன் இந்த பிரச்சனைக்காக, இந்த அநீதிக்காக பாராளுமன்றத்தில் பேசிய காணொலிகளும் இப்பொழுது எல்லாராலையும் வைரலாகி வரதும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு நடக்கும் அநீதியை தட்டி கேளுங்கள் என போலீசாரிடம் புகார் அளிக்க சென்ற பெண்ணுக்கு இவ்வாறு போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட செய்யும் அளவுக்கு கொடூரமாக தாக்கியமைக்கான காரணம் என்ன? ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை இழைத்து போலீசாருக்கு இலங்கை சட்டத்தின்படி என்ன தண்டனை கிடைக்கப் போகின்றது? பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் மதுஸ்ரீ மகேந்திரன். தொடர்ந்தும் தமிழ்நாட்டோடு இணைந்திருங்கள். வணக்கம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C10